மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் கான்சிட்டி. பவர்ஹவுஸ் பிக்சர்ஸோட இணைந்து மாலியன் மாண்டி மூவி மேக்கர்ஸ், கிளவுட் ஸ்டுடியோஸ் மற்றும் சில்வர்ட்ரீ ஸ்டுடியோஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அர்ஜுன் தாஸ், ஆனாபென், யோகி பாபு மற்றும் வடிவுக்கரசி அவர்களோட இணைந்து இந்த படத்தை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் அகிலன், சாக்ஷி வைத்யா, நந்தகோபால், விடிவி கணேஷ், சதானந்த், தீபா ராமானுஜம், ராதா ரவி, அருள்தாஸ், ஷாஜி சேன், தம்பி ராமையா, ரமேஷ் திலக், இமான் அனாச்சி, பரத்வாஜ் ரங்கன், மதன் தட்சிணமூர்த்தி, பொன்வண்ணன், ரகு இசக்கி மற்றும் பலர். கான்சிட்டி படத்துடைய கதை 2017 இருக்கிற மங்களபுரம்ல ஓபன் ஆகுது. ஒரு சின்ன அழகான குடும்பம் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் அதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சராசரியான விஷயங்கள் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த குடும்பத்துல இருக்கிற சின்ன பையன் தான் கிட்னாப் ஆகுறாரு. அந்த கிட்னாப் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இதுதான் மீதி கதை. 2017க்கு முன்னாடி இந்த 4 பேர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். ஏதாவது ஒரு விதத்துல வந்து மக்களை கான் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. இவங்க 4 பேர் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க, ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அண்ட் அந்த கடத்தப்பட்டிருக்கிற அந்த குழந்தைய வந்து எப்படி காப்பாற்றுவாங்க, அதுக்காக அவங்க என்னெல்லாம் மெனக்கெடல், என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுதான் ஃபன் ஃபில்ட் என்டர்டெய்னரா சொல்லியிருக்காரு அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ். ஸோ படத்துடைய பர்ஃபார்மன்ஸஸ் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸுங்க, ஒரு டேபிள்ல சாப்பிட வந்த ஒரு கஸ்டமரா இருக்கட்டும், இல்லைன்னா இபி ஆஃபீஸ்ல வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு வர ஒரு கஸ்டமரா இருக்கட்டும், எல்லாருமே அந்தந்த மொமெண்ட்ல வந்து அந்த கதைக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி த மெயின் காஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் ஸ்டார்டிங் வித் அர்ஜுன் தாஸ். ஸோ தொடர்ந்து அவரோட ஃபில்மோகிராஃபில வந்து வேரியேஷன்ஸ் மேல வேரியேஷன்ஸ் காட்டிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்துல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபிளெஜ்டா நிறையவே எமோஷன்ஸ் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுல ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, இமோஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மெயினா வந்து காமெடிக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதை ரொம்ப நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஃபாதர் அண்ட் சன் சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப அழகாவே அவரோட எமோஷன்ஸ் வழியா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹி பிளேஸ் a father on screen. அண்ட் அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துல ரொமான்ஸ்க்கான ஸ்பேஸ் அவ்வளவா இல்லைனாலும் ஒரு ஷார்ப்பான ஒரு மைண்ட்ல வந்து எப்படி கான் பண்ணணும், எப்படி இங்க வந்து குவிக் மணி ரெக்கவர் பண்ணணும், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் அவர் ஒர்க் பண்ற விதம், அப்புறம் அவர் வழியா வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு வந்து டைரக்டர் வச்சிருக்க அந்த சீன் அதை அவர் கேரி பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததான் வந்து ஆனாபென், பொட்டுக்காளி படத்துக்கு அப்புறமா இது எங்களோட செகண்ட் தமிழ் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல அவங்களுக்கு டைலாக்ஸே இல்லைனாலும் இந்த படத்துல வந்து டைரக்டர் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்ற அந்த கம்பெனியை பத்தி அவங்க ரொம்ப டீட்டெயிலான ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஸ்டாப்பா இருக்கும் அந்த ஒரு டேக். ரொம்ப அழகாவே அவங்களோட தமிழை வந்து ஒவ்வொன்றாவே டப் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்களும் இந்த படத்துல ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு யங் ஏஜ்ல ஒரு மெச்சூரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கண்டிப்பா சொல்லவே வேண்டாம். ஏன்னா மலையாளம் சினிமால அவங்க ஃபிலிம் பார்த்துருக்கோம். அண்ட் தொடர்ந்து வந்து ஐ திங்க் தமிழ் சினிமால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா இமோஷனல் வேல்யூ நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுமே கான் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ அந்த அப்பாவேலாம் முகம் வச்சுலாம் கான் பண்றப்ப சூப்பரா இருந்துச்சு அவங்களோட ஒர்க். அடுத்ததா பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட் பெர்ஃபார்மர் வடிவுக்கரசி அம்மா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவங்களுக்கான ஒரு கேரக்டர் ரொம்பவே அழகா எழுதியிருக்காரு நம்ம இயக்குனர். இந்த படத்துல வந்து அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் திறக்கணும்னு ரொம்ப ஒரு கனவோட இருப்பாங்க. காசு கிடைக்கிறப்ப அந்த காசை எப்படிலாம் ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ற இருக்கிற அந்த ஒரு வெறியோட அவங்க பெர்ஃபார்ம் பண்ற டைலாகா இருக்கட்டும், அப்புறம் அவங்களுமே வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ல நான் ஸ்டாப்பா கேமரா பார்த்துட்டு அப்படியே பட்டுன்னு டைலாக் டெலிவரி கொடுப்பாங்க. தட் ஷோ ஷீ இஸ் a veteran and for a reason. அவங்களுமே யோகி பாபு ஷேர் பண்ற அந்த கெமிஸ்ட்ரி, ஒரு அம்மா பையனுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு அழகான பாண்டிங் வந்து ரொம்ப இமோஷனலா 2 பேருமே கேரி பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யோகி பாபு பத்தி சொல்லவே வேண்டாம். அவர் காமெடி கொடுத்தாலே வந்து கலக்கிடுவாரு. இந்த படத்துல ரெகுலரா வர படங்கள்ல பார்க்காத மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃப்ரெண்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கியூட்டஸ்ட் மாஸ்டர் அகிலன் இந்த படத்துல வந்து ஆல்மோஸ்ட் வீல் சேர்ல தான் டிராவல் பண்ணிட்டே இருப்பாருன்னா பாத்துக்கோங்க. பட் அவருக்குமே ஒரு விசில் மூமெண்ட் கொடுத்திருக்காரு நம்ம இயக்குனர். சூப்பரா பண்ணியிருக்காரு அகிலன். அண்ட் சாக்ஷி வைத்யா அவங்களும் படத்துல லைக் அர்ஜுன் தாஸ்க்கு லவரா வராங்க. ஸோ அவங்களுக்கு பெருசா ஸ்கோப் இல்லைனாலுமே வந்திருக்கிற அந்த போர்ஷன்ஸ்ல ரொம்பவே அழகா தெரிஞ்சாங்க. விடிவி கணேஷ், ரமேஷ் திலக், தம்பி ராமையா, அருள்தாஸ், கல்கி ராஜா, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து காமிக்கல் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன்ல அவங்க வந்திருந்தாலுமே அந்த காமெடிக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட கேரக்டர் வழியா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு 2 people, நந்தகோபால் மற்றும் சதானந்த். ஸோ இவங்க 2 பேருமே வந்து படத்துல த்ரூ அவுட்டா வராங்க. அண்ட் போத் ஹேவ் சிக்னிஃபிகன்ஸ் டு த ஸ்டோரி. ஸ்பெஷலா வந்து சதானந்த் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரோல் கிடைச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. குவிக் மணி
குவிக் பண்ணின்னு எப்ப பார்த்தாலும் வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டே இருப்பாரு. அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்குமே படத்துல வந்து கிடைச்சிருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. மூவிங் ஆன் டு தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஃபிலிம், ஸ்டார்டிங் வித் மியூசிக் பை ஷான் ரோல்டன். சோ ஷான் ரோல்டன் மியூசிக்ல வந்து அந்த ஃப்ராட் பயலா இருக்கட்டும், நான் தான் கிங், அதுக்கப்புறம் அந்த கொரியன் சாங், இது எல்லாமே வந்து அந்த கதைக்கு தேவையான எஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுத்திருந்தாரு. அது போக படத்துல இன்னும் 2-3 மாண்டாஜ் சாங்ஸ் வந்து ரொம்பவே சூதிங் டு தி இயர்ஸ் அண்ட் ஒரு ஹார்ட் ஃபில்டான ஒரு ஃபீல் கொடுக்குது அது வந்து விஷுவல்ஸோட பாக்குறப்ப. இவருடைய ஒர்க் அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு லிரிசிஸ்ட் மோகன் ராஜன். ஸோ சமீப காலமா இந்த 2 பேரோட காம்பினேஷன் வந்து பயங்கரமா எல்லா படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கான்சிட்டி படத்துலயும் அப்படிதாங்க. ஒரு வரியும் வந்து அவ்வளவு ஃபீலோட வந்து மோகன் ராஜன் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துடைய விஷுவல்ஸ் பை அரவிந்த் விஸ்வநாதன். ஸோ விஷுவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து அவரோட விஷுவல்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து நைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஐ மீன் ரூமோட செட்டப்பா இருக்கட்டும், இல்ல இன்டீரியர்ஸ், ஒரு ஸ்கூலோட இன்டீரியர்ஸ், ஹாஸ்பிட்டல் இன்டீரியர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அந்த லைட்டிங் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஏரியல் வியூஸ்ல வந்து அந்த மேட்டடார் வண்டி வந்து டிராவல் பண்ற அந்த சீனரியை வந்து ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் வந்து அருண் மோசிஸ் படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பான எடிட்டிங் அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து ஃபிளாஷ் கட்ஸ் வந்து போகும், லைக் டூ அண்ட் ஃப்ரோ நான் லீனியர் ஃபார்மேட்ல. அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கு படத்துல. அது எதுவுமே எந்த விதத்துல ரிவீல் பண்ணாம அவரோட எடிட்டிங்க சூப்பரா கொடுத்திருக்காரு. ராஜ் கமல் படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன்ல கூட அவங்க கான் பண்றாங்கல்ல, அந்த கான் பண்ற செட்டப்பா இருக்கட்டும், இல்லைன்னா இவங்க 4 பேருமே ஒரு விதமா வந்து கான் பண்றாங்கல்ல, சோ அந்த இடங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன நுவான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து அவரோட ஆர்ட் ஒர்க் மூலமா கொடுத்திருக்காரு. அண்ட் கிட்னாப் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வர ஒரு சின்ன சின்ன லைக் டீடைலிங்ஸ் கூட ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. ஈவி ஆபீஸோட செட்டப்பா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஹவுஸ், ஐ மீன் ஒரு ஷூட்டிங் ஸ்டுடியோ தேடி போவாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்டுடியோவா இருக்கட்டும், அங்க இருக்கிற சின்ன சின்ன டீடைலிங்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு ஆர்ட் ஃபிலிம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஆர்ட் ஒர்க்கும் நல்லா இருந்திருக்கு. சந்தோஷ் வந்து இப்போ 2 சந்தோஷ் இருக்காங்க இந்த படத்துல. ஒன்னு வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபர் சந்தோஷ், இன்னொன்னு வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் சந்தோஷ். டான்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து அன்பார்ச்சுனேட்டா படத்துல வந்து தூக்கிட்டாங்க, அதனால அது பாக்குறதுக்கு கிடைக்கல. பட் நம்ம அந்த சாங் லான்ச் பண்ணப்பெல்லாம் அந்த மூமெண்ட்ஸ்ல எல்லாருமே பார்த்து பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா பிஆர் சார் ஒரு பக்கம் ஆடுறாரு, ஆனாபென் ஒரு பக்கம் ஆடுறாங்க, அர்ஜுன்தாஸ் ஆடுறாருன்னு அப்படி பார்த்தவங்க தான் சந்தோஷோட கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு ஆக்ஷன் பேக் ஃபிலிம், அதுக்கான ஒரு மாசான சீக்வன்ஸ் மாதிரி இல்லாம இந்த மாதிரி கான் பண்றப்ப த்ரில்ஸ் நிறைய இருக்கும். ஐயோ மாட்டிப்பாங்களா, மாட்டிக்க மாட்டாங்களா, அந்த ஒரு த்ரில் கொடுக்குற இதுவும் ஒரு ஆக்ஷன் இதுல தான் வரும். அது ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சந்தோஷ். நவா ராம்பு ராஜ்குமார் படத்துக்கு காஸ்டியூம் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கேரக்டர்ஸும் கான் பண்றப்ப டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ்ல எல்லாம் வருவாங்க. அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பிஃபோர் 2017 ஆஃப்டர் 2017 அவங்களோட லைஃப்ஸ் மாறினதுக்கு அப்புறமா அவங்க எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன டிஃபரன்சஸ் காஸ்டியூம் வழியா வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஹரிஹர தமிழ் செல்வன், உபாசகன், சுதீர் முத்து மற்றும் கோகுல் சுகுமாரன் இணைந்து படத்துக்கு அடிஷனல் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸ் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கை எப்படி லீட் பண்றாங்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி தப்பிப்பாங்க, அதுக்கான நிறைய வழிகள்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் அவங்களோட ஸ்கிரீன் பிளே வழியா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. Finally coming to the director and producer of the film, Harish Dureraj. So Powerhouse Pictures சார்பாக வந்து அவர் வந்து ஒரு டபுள் டெபியூ பண்ணியிருக்காரு இந்த படத்து மூலமா. உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான ஒரு டெபியூன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிம் ஆஸ் ப்ரொடியூசர், ஏன்னா நிறைய படங்கள்ல வந்து ஒரு இபி அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துல வந்து ஹீஸ் இன்வெஸ்டட் ஹிஸ் ஓன் மணி அலாங் வித் அஃப்கோர்ஸ் கிளவுட் ஸ்டுடியோ, சில்வர் ட்ரீ, மாலி அண்ட் மாண்டி, இவங்க எல்லாருமே இணைந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைரக்டரா பாக்குறப்ப வந்து நிறைய இடங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த டோல் பிளாசா ஸ்கேமா இருக்கட்டும், இபி ஆஃபீஸ்ல நடக்கிற ஸ்கேமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஐ திங்க் ஹீஸ் டேக்கிங் சம் பர்சனல் ரெஃபரன்சஸ், ட்ரூ இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் வித் பிஞ்ச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் as well. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு கேரக்டருக்கான பர்சனல் ரெஃபரன்சஸ் அண்ட் முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு மாஸான தியேட்டர் மூமெண்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க பார்த்து அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அவருடைய குழந்தையும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் குழந்தைய அண்ட் அப்பாவுக்கு அந்த ஒரு பாசம் வந்து ஒரு ஃப்ரேம்ல வச்சிருக்காரு. லைக் அந்த சேனல் பேரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஜுவல்லரி பேரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருடைய பையனோட பேர் கென்லி அப்படியே வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு டீடைலிங்னா பாருங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டெடிகேஷன் ஃபார் ஹிஸ் ஓன் சைல்ட்.
மோர் ஓவர் இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, இட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் சோஷியல் மெசேஜ் வித்வுட் பீங் டூ ப்ரீச்சி. அண்ட் அப்பப்ப ஒரு சில இடங்கள்ல வந்து பேஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்து, இல்லைன்னா ஓ மை காட் இப்படியும் இருக்கா கதை அப்படின்னு நம்மளே சர்ப்ரைஸ் பண்ண வச்சு, அப்புறம் ஒரு புது டெக்னிக்ல வந்து ஆடியன்ஸே வந்து கதை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு வித் ரிகார்ட் டு த எலக்ட்ரிசிட்டி கட். அண்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்லாம் ஒரு சில விஷயத்தை பத்தி வருத்தப்பட்டாங்க. ஸ்பெஷலா வந்து அந்த படத்துல 2 சாங்ஸ் வந்து நீக்கிட்டாங்க, தூக்கிட்டாங்க, படத்துல இல்ல. சோ ஏன் படத்துல வைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம் ஆர் எக்ஸ்பெக்டிங் a sequel to the film. So Constantine 2 எப்போ வரும்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான லீடும் அப்படிதான் கொடுத்திருக்காரு. ஓவரால் this was my take with this week's release Constantine. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி விஃபில் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரும் மீண்டும் இன்னொரு நல்ல ரிவ்யூ சந்திக்கும் வரை this is Paris Ria signing off with விஃபில் மீடியா. Bye bye.